வணக்கம் நண்பர்களே. மாலை வணக்கம் நண்பர்களே. ஏங்க நாளன்னையில இருந்து 8 மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்கல்ல, இல்ல என்ன கதை? அல்ல, இன்னைக்கு முதல் அறிவிப்பு அதான் சொல்லலாம்னு இருந்தோம். ஓகே. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடந்த 2 மாதங்களாக அல்லது 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த 2025 ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாளையுடன் முடிவடைவதன் காரணத்தினால் நம்முடைய வழக்கமான ஸ்பேஸ் நேரமான 8 அல்லது 8:15 மணி போல நாளை மறுநாள் முதல் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த முன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 10 மணி ஆச்சுன்னா முடிச்சிருவோம்ல, அது மாதிரி ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். யாரு நான் தான். ஐ உங்கள்ட்ட ஐபோனா? சூப்பர். நான் மகேஷ் ப்ரோ ஆலய காணாம எங்க அவர் மட்டும் கை தட்டுறாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, அதுதான் நமக்கும் நல்லது. இந்த 8 8:15 ஆரம்பிச்சு 9 10 நீங்க தான் மணிக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறது தூங்குற இல்ல. ஆள் வேற என்ன? ஆமா, அது ரொம்ப நல்லது. நமக்கு மட்டும் இல்ல, டோட்டல்லா நல்லது எல்லாத்துக்குமே. அதனால நாளை மறுநாள் வந்துடும். இந்த 2 மாசம் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள்லாம் நாளை மறுநாள்ல இருந்து இருக்காது. அப்புறம் கரெக்டாக அது புதன்கிழமை அப்படியே தக்லைஃபோட பேச்சு ஆரம்பிப்போம். இன்னையிலேருந்து அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தக்லைஃபை பற்றி. புதன்கிழமை பீக் போகும். அந்த அது அப்படியே ஆரம்பிச்சு தக்லைஃபோட போகும். இனிமேல் அப்படிதான். அதே மாதிரி அடுத்த வாரம், அதாவது தெளிவாக சொல்லணும்னா 12 13 14 இந்த 3 தேதிகளில் சரியான குறிப்பிட்ட நேரம்னு ஸ்பேஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு அரை மணி நேரம் தான் போடுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு இப்பயே ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சரி பரணி, அப்டேட்டோட ஆரம்பிங்க. அப்டேட் எல்லாம் சொல்லிடுங்க. ஓகே. இன்னைக்கு காலையிலேயே ஒரு சேட் நியூஸ் தான் வந்துச்சு. ஸோ அதோட சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆம், விக்ரம் சுகுமாரன், அதாவது மதையான கூட்டம், ராவண கூட்டம், அந்த 2 படத்தோட டைரக்டர் ஒரு திடீர் ஹார்ட் அட்டாக்னால இன்னைக்கு தவறிட்டாரு. மதுரில் தயாரிப்பாளர் கதை சொல்லிட்டு சென்னை ரிட்டர்ன் போகிறப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு நிறைய வருத்தமாக இருக்கு. அந்த நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது ப்ரோ. ஓகே. தக் லைஃப் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 24 மணி நேரத்தில் அப்பாலஜைஸ் பண்ணலன்னா பேன் பண்ணுவோன்னு மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. ஆர்கேஎஃப்ஐ சைட்லேருந்து அவங்க ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ஏதாவது செக்யூரிட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்டேட்ஸ் மோஸ்ட்லி நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சசிகுமாரோட ஃப்ரீடம் அந்த படத்தோட டீசர் இன்னைக்கு கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. டீசருமே டீசெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி குபேரா படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கதை கதை கதைன்னு சொல்லி. அதுவுமே நல்லா இருந்துச்சு அந்த சாங்குமே. அனுஷ்காவோட காட்டி அந்த படம் ஜூலை 11 தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரபாஸ் நடிக்கிற த ராஜா சாப் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் நாளைக்கு 10:34 அனௌன்ஸ் பண்ணுறதாக ஏதோ மிஸ்ட்ரி அன்லாக்ஸ் டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் ஃபிலிம் படக்களம் அந்த படம் ஜூன் 10 ஹாட் ஸ்டாரில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ரா அவர் நடிக்கிற ஓஹோ எந்தன் பேபி அது ஜூலை 11 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தக் லைஃப்ல துபாய் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்களா, அந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ் மட்டும் ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பறந்து போ டைரக்டர் ராமோட ஃபிலிம், அதோட டீசர் ஜூன் 4 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ப்ரோமோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் மேட்னிலேருந்து ஒரு 10 செகண்டுக்கு ஒரு புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கேவோட மாவீரன் அது ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது ஜூலை 11. ஸோ அது இன்னைக்கு ஒரு வெப்சைட் மூலயமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சம்திங் டிக்கெட் புக்கிங்க்கும் லிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.
அவ்வளோதான் நினைக்கிறேன் பாருங்க. வேற எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியலையே. நானும் அதான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், அதையும் சொல்லிடுறேன். நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த வெப் சீரிஸ் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வந்து சீரிஸ் பேர் வந்து யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். பிரகாஷ், நான் மியூட் பண்ணுறீங்களா? ஓகே. எங்கே நாய்ஸ் வருது? ஓகே, இப்போ வரல. எல்லாம் உங்ககிட்ட இருந்தா? ஏங்க இப்போ வருதா? இல்ல சும்மா சொன்னேன். ஓகே. ஆப்பிள் டிவியில் இருக்குது, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். அது வந்துட்டு ஒரு டார்க் காமெடி ப்ளஸ் க்ரைம் ட்ராமா. மோர் ஆஃப் ட்ராமா தான். உங்களை வந்து த்ரில்லர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம், ஆனால் வந்து என்கேஜிங்காக இருக்கும். இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் டப்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இதோட கதை சுருக்கம் மட்டும், அந்த ஒன்லைனர் மட்டும் நான் சொல்கிறேன். அது மேபி அந்த ஒன்லைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அதாவது பணக்காரன், ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு அதில் வேலை செய்கிற ஒரு பணக்காரர்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிலேருந்து திடீர்னு ஃபயர் ஆயிடுறாரு. ஸோ ஆனால் வந்து ஒரு பணக்காரன் நெய்பர்ஹுட்டில் வாழ்கிறதுனால அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும், அவர் வேலை போனது யாரும் தெரியக்கூடாது, அந்த ஒரு ஹை ரேஞ்சிலே நம்ம இருக்கணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் சின்ன சின்ன திருட்டு பண்ணி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், சில வாட்ச்லாம் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும், சில பொருட்கள்லாம் பணக்காரங்க யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு பண்ணி அதுலேருந்து வர காசை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி வாழ்கிறாரு. இதுதான் அந்த ஒன்லைனர், இதுதான். ஸோ இதை வச்சுட்டு இந்த ஒரு ப்ரிமிஸை வச்சு தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு 2 எபிசோட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. 3rd எபிசோட் ஒரு மாதிரி மிட்டாக இருந்துச்சு. பட்டு 4th 5th எபிசோட்லேருந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 9 எபிசோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ராமாவாகவும் போகும், ரொம்பவே ட்ராமாவாக போகும். ஆனால் மெலோ ட்ராமா அந்த அளவுக்கு போகாது. என்ன சொல்ல, இந்த ஃபேமிலி இன்வால்வ் இருக்கிறதுனால அந்த மாதிரி போகும். எனக்கு ஓவரால் வந்து ஒரு ஃபன் வாட்சாக இருந்துச்சு. என்ன சொல்ல, ஒரு 9 எபிசோட் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகி எங்கேயும் போர் அடிக்காமல், பெருசாக வந்து என்னடா அது அப்படின்னு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு 5th எபிசோடுக்கு அப்புறம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி போகும். அவ்வளோதான். இதுதான் கதை சுருக்கம். ஆப்பிள் டிவியில் இருக்குது, 9 எபிசோடு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ யாராவது பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள். சொல்லுங்க ப்ரோ. ஸ்மால் டாட். இப்ப இந்த முத்தமலை பாட்டு இருக்கு தானே, இந்த முத்தமலை பாட்டு வந்து சென்மை பாடுற வெர்ஷன் வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோமா, இல்ல அந்த ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கா இதுல தியேட்டர்ல? எந்த விஷயம் போட்டீங்க? பாடின வெர்ஷன் தான் நீங்க தியேட்டர்ல பாப்பீங்க. ஆனா அந்த பாட்டு இன்னும் பெறலையே, அந்த லிரிக்கல் வீடியோ இன்னும் வரலையே. இல்ல லிரிக்கல் வீடியோ இல்ல ப்ரோ, ஜூக் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல வந்து இருக்கும், நீங்க தேடி பாருங்க. தக் லைஃப் ஜூக் பாக்ஸ்ன்னு சொல்லி தேடி பாருங்க, அதுல தீபாடின வெர்ஷன் இருக்கும். அதுதான் தியேட்டர்ல வரும், தமிழ் வெர்ஷன்ல. ஓகே பிரதர். இன்னொரு இந்த பிரிவியர் ஐநாக்ஸ்ல இன்னும் புக்கிங் ஓபன் பண்ணல, எப்போ ஓபன் பண்ணுவாங்க பிரதர்? அது என்னமாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா அதை பத்தி? அது இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல பிரதர். மோஸ்ட் லைக்லி நாளைக்கு நைட்டுன்னு சொன்னாங்க தலைவா. நாளைக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தெலுசு கதான்னு ஒரு தெலுங்கு படம் தீபாவளி ரிலீஸ். இவர் டில்லு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட ஹீரோ. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அதுன்னு இப்ப இந்த மூவி பேன் பண்ணிருக்காங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இப்ப கோர்ட் வந்து நீங்க மூவி போடணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த தியேட்டர் அசோசியேஷன் இல்ல எங்களால போட முடியும்னு சொல்லலாமா? அப்படி கோர்ட் சொல்றதான் கேட்கணுமா, இல்லாட்டி அவங்க ஓன் டெசிஷன் எடுக்கலாமா? இல்ல, ஆக்சுவலா இப்போ கோர்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து தியேட்டர் ஓனர்ஸ் டிசிஷனா தான் இருக்கும். எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகும்னு சீரியஸா தெரியல. மேபி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. என்னோட அசம்ஷன் நான் சொல்றேன். இப்போ கோர்ட்ல வந்துட்டு இந்த மூவி நீங்க வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல பிரகாஷ்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல, பேன்லாம் இருக்காதுல்ல?
ஏங்க தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த படம் ரிலீஸ் ஆகணுங்க. ஆனா இப்போ இந்த இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனாலதான் இதுவாயிட்டு இருக்கு. அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா தியேட்டர் ஓனர் வந்துட்டு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. ஏன்னா டிரைவ் ப்ரோ அங்க இப்ப தியேட்டரே இல்லாம படமே இல்லாம அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் ரொம்ப முக்கியமா தான் பார்ப்பாங்க. அங்க தமிழ் பிலிம்ஸ் எப்பயுமே ரொம்ப சூப்பரா போகும் கர்நாடகால. ஸோ அதன்படி வந்துட்டு இப்போ இந்த 24 hours தெரியும். ஆனா இவர்கிட்ட இருந்தெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இவர் எதுவும் பேச மாட்டாரு. அதான் அதனால தானே லீகலா மூவ் பண்ணியிருக்காரு. ப்ரோ மதுரையில் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்க. 9 மணி கோபுரம் புக் பண்ணிட்டேன். சரி, ப்ரோ டிக்கெட் நானும் பிரைஸ் அங்கதான் கம்மியா விஷால் ப்ரோ. இருக்கு. அப்படியா? இல்லைங்க, டிக்கெட் பிரைஸ் எல்லாம் கம்மியாகல, அதேதான். ஓகே. இல்ல அதான் சென்னையில சில தேட்டர்ஸ் கம்மியா இருக்குன்னு பிராட்வேல மட்டும் சொன்னாங்க. தாங்க கம்மி பண்ணியிருக்காங்க. நியாயமான மனுஷன். சென்னையில சில தேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்கங்க, மாயாஜால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அந்த மல்டிப்ளெக்ஸஸ் கொஞ்சம் பாப்புலர் தேட்டர்ஸ், நோன் தேட்டர்ஸ் அவங்கெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு பிவிஆர்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிவிஆர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆளு பாத்தீங்களா, திமிரா சொல்லிட்டான், நாங்க ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு, இதுக்கு மேல கம்மி பண்ண மாட்டேன்னு. அதுதாங்க கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க? 7 rupees ப்ரோ. 190 டிக்கெட்னா 183 இருக்கும் இப்போ. ஓகே. அது அந்த 8% இருந்து 4%ன்றப்போ உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. விஷால் ப்ரோ எந்த ரோ? எந்த ரோல் பீரோ. சொல்றேன் இருங்க. ஏங்க நீங்க புக் பண்ணதை அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே. ஜீத் ப்ரோ டிபி அப்படியே எனக்கு சூப்பர். அனுப்பிச்சுடுங்க விஷால் ப்ரோ, நான் அதை வித்துறேன். மெர்சரை ரீக்ரியேட் பண்ணிருப்பீங்க போலி. யாரு ப்ரோ? யார சொல்றாரு? பல்டான் டிபி சூப்பரா வச்சிருக்காரு. அது நேத்து எடுத்தது ப்ரோ. ஐயோ, என்னால் டிபி தூரத்துல இருந்து பார்க்க முடியுது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நைஸ் ப்ரோ. நேத்து பாவம் மன வருத்தத்துல இருந்திருப்பாரு நைட்லாம், அதனால அது டிபியை மாத்திட்டாரு போல. நான் பேரையே மாத்திட்டேன். ஏங்க அது ஹாஸ்பிட்டலா இல்ல வீடா? ஏங்க வீடுங்க. ஓகே. இல்ல ப்ரோ, சைடுல பெட் இருக்கும், கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு ப்ரோ, சாரி ப்ரோ. அங்க அது நான் பக்கத்தாடியே தொட்டில இருக்கா, அதனால எந்திரிச்சு போறதுக்கு ஒரு முறை அங்க இருந்துட்டே ஆட்டி விட்டு. அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்ரேயஸ் தெரியல, எனக்கு பர்சனலா வேற ஒரு பெரிய பிளேயர் ஞாபகம் வந்தாரு. அப்படியே கட் பண்ணா இங்க குகேஷ் வந்துட்டு அந்த கால்சனை வின் பண்ண மொமெண்ட்டுமே ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. என்னடா யங் பிளேயர்ஸ்லாம் இவ்வளவு மெச்சூர்டா இருக்கீங்களேன்னு இருந்துச்சு. ஆர்சிபி திதம்பர கப்பு கடைசி 5 வருஷம் ஸ்கிரிப்டே தான். யார் கமல் ஃபர்ஸ்ட் ப்ரோ, குவாலிஃபை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். கமலை கீழே கீழே இறக்கி விடுங்க ப்ரோ இந்த கமலை. அதான் தாங்க முடியல சும்மா. கரெக்ட். சரி, எனக்கு புரியல, 2 நாள் டைம் கொடுத்தாங்க, தலைவர் மன்னிப்பு கேட்கல, மறுபடியும் 24 hours. யோ அவனுக்கு எப்படி போராடுங்க, எப்படியாச்சும் கேட்டுறியா, கேளியா அப்படிங்கிற போர்ட்ல இருக்காடுங்க போலயே. வாய்ப்பே இல்ல. நம்ம மாவீரன் ப்ரோக்காக வச்சு கமல் விடுங்க ப்ரோ. எங்க அப்பாவுக்கு தெரியாம இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணிட்டு அவருக்கு இன்னைக்கு தான் தகவல் தெரிஞ்சு போல. எனக்கு 10 இது அனுப்புறாரு. அனுப்பிட்டு டேய் நீங்க வம்பளத்து இருக்கிறது ரெட் டிராகன் அவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு, அவன் யார் தெரியுமான்னு. இன்னைய ஓவர் பில்டப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஏங்க ரெட் டிராகன் உங்க டிபி பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இதாயிடுச்சுங்க. ரெட் டிராகன் சொல்லிட்டு உங்க டிபி பார்க்கறேன், ஃபுல்லா ரெட்டா இருக்கு. பாவங்க அவரு 4 மாசமா மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம் நான் பார்த்தேன் அவன் நான் கிறிஸ்டபர் அப்படின்னு இருந்தாரு. போட்டிருந்தாரு ஒசூர் தேட்டருக்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்னு. கடைசியில அவரே எல்லாம் தெரிச்சுட்டு அங்க போயிருவாங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நான் ஒசூர்ல புக் பண்ணிட்டேன், 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ஒசூர்ல புக் மை ஷோ ஜகா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நேரமா கை தூக்கி இருக்கீங்க. சாரி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ப்ரோ நீ சாட்டர்டே பேசியிருந்தேன், நான் தான் ஜெகன். தலைவா தெரியும் தலைவா, சொல்லுங்க தலைவா. ப்ரோ இது ரெட்ரோ பார்த்துட்டேன். என்னங்க டெய்லி ஒரு ரெட்ரோ ரிவ்யூ வந்துருது. சரி சொல்லுங்க தலைவா, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல அன்னைக்கு பார்க்கல தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா பார்த்துட்டேன். அன்னைக்கு ரெட்ரோ போஸ்டர் ரிவ்யூ பண்ணாரு, இன்னைக்கு ரெட்ரோ ரிவ்யூ வந்திருக்காரு. ப்ரோ உண்மையாலுமே சூப்பர் படம் ப்ரோ. அப்படி வாங்க என் செல்லமே. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, நல்ல படங்க அது. இந்த எமோஷன்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு எனக்கு. அந்த குழந்தை, அந்த பிறக்கிற குழந்தையெல்லாம் அந்த இதுல போடுறாங்களா, அந்த தொட்டியில ஒரு முதலெல்லாம் இருக்க தொட்டியில, அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இவங்களை செய்யணும்டா அப்படின்னு இருந்துச்சு ப்ரோ. செம ரிவெஞ்ச், நல்ல படம் ப்ரோ. ப்ரோ நீங்க அப்ப தியேட்டர்ல பார்க்காத ரீசன் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுனாலயா?
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷோ போலாம் தான் இருந்தேன். ஒரு வேலை வந்துருச்சு, போகல. உடனே நெகட்டிவ் ரிவ்யூ வந்தோடனே ஓ படம் நல்லா இல்லை போல இருக்குன்னு விட்டுட்டேன். பாத்தீங்களா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே பண்ணுது ஓகே. பாருங்க அப்ப ரிவ்யூஸ். இப்ப இப்ப வந்து நீங்க வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இனிமே படம் நம்ம போய் பார்த்து சொல்றதுதான் டிசிஷன். யார் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் நம்ப கூடாதுன்னு சொல்லி. ஜெகன் ப்ரோ யார் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? ப்ரோ அவர் நம்ம இவரு இட்டிஸ் இட்டிஸ் பிரசாந்த் பிரசாந்தா? அவரு. என்ன ஓகே போட்டு அவர் ஓகே. நல்லா தானே பாசிட்டிவா சொல்லியிருந்தாரு. கொடுத்திருந்தாருங்க. ஒரு 100க்கு பாசிட்டிவ் 100 அவர் கொடுத்திருந்தாரு. என்ன ஏங்க அவரு பாசிட்டிவா 100க்கு அவர் கொடுத்திருந்தாருன்னா 100 தாங்க அவரு கொடுத்திருந்தாரு. இல்ல ஃபுல் நான் பாசிட்டிவ். அதை விட இந்த இந்த தேட்டர் விட்டு வெளியே வரும்போது மைக்கு கொடுத்து கொடுத்து பேசுவாங்கல்ல ப்ரோ. ஏங்க அவங்கள மட்டும் நம்பாதீங்க ஏங்க பப்ளிக் ரிவ்யூவ. அதெல்லாம் ஏங்க அவங்களும் பாசிட்டிவா தாங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல ப்ரோ, புரியலையே. நல்லா இல்ல, சுமாரா இருக்கு அவங்க அவங்க கங்குவாவே தலைவா தலைவா பரவாயில்லன்னாங்க. ஜெகா ப்ரோ இங்க தானே பாருங்க ப்ரோ. போடுவாங்க. அது வந்துட்டு சில சில சேனல் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற படத்தோட ரிவ்யூ எடுத்து போட்டுருவாங்க. இல்லங்க அது அது வந்துட்டு பண்றாங்கங்க. இல்லங்க ஆமா பட் ஆனா விஷால் ப்ரோ, இது இப்ப பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஆனா நெகட்டிவ் மட்டுமே போட மாட்டாங்களே. பாசிட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் ப்ரோ. ஆனா நெகட்டிவ் நிறைய பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டு வந்துட்டு சுமார் தான், இது ஓடிடியிலே பார்த்துக்கலாம் நாங்க. ஏன்னா இப்படி சொல்றாங்க, சரி நம்ம ஓடிடியில பார்த்துக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே அப்ப விட்டுட்டேன். அப்ப அப்ப ஆனா இனிமேட்டு இப்ப வந்துட்டு நேத்து நான் ஃபீல் பண்ணேன் தேட்டர்ல பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இனிமேட்டு எல்லா படமும் தியேட்டர்ல பாப்பீங்களா? அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. தக்லைஃப் கண்டிப்பா பார்த்துருவேன். ஏங்க என்னங்க இவ்வளோ என்னங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இல்ல ப்ரோ, இருந்தாலும் பார்க்கணும் இல்ல, எல்லா படத்துக்கும் போய் பார்த்துதான் செலவாகும் இல்ல ப்ரோ. ஏங்க அதுக்காக ராஜ பரம்பரைன்னு முந்தானேத்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதை போய் உட்காந்து அவரால் இல்லங்க ப்ரோ பார்க்க ப்ரோ முடியுமா? ப்ரோ அதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரோ ஃபைட்டு அஜித் பேசுறீங்க? ப்ரோ மனசாட்சியோட பேசுங்க அஜித். அதெல்லாம் அதுக்கு இல்ல ஏன் ப்ரோ. பார்க்க சொல்றோம்? ஒரு படம் பார்க்கணும்னு தோணும். ஆனா நமக்கு ரிவ்யூஸ் பேடா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம இருப்போம்ல. அதுக்காக ப்ரோ அவரு அந்த கையை சுத்தி அடிப்பார் பாத்தீங்களா, அடிச்சுட்டு அந்த கை சுத்துவார் பாத்தீங்களா, வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் கூஸ் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா பக்கா ஆக்ஷன் ஹீரோவா ஆமா காட்டின படம் ஆமா அது. ஆமா ஆமா. சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க அவரோட ஆக்ஷன் இது. அதுவும் அப்புறம் ஒரு அந்த ஸ்பின்னு பண்ணுவாருங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஒரு நைட் எஃபெக்ட்ல ஒரு ஃபைட் இருக்கும். 2 கழி எடுத்துட்டு ஒரு ஸ்பின்னு பண்ணுவான் நம்ம ஆளு. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த மேல அந்த விட்டத்தை பிடிச்சி எகிரி அடிப்பாரு, அதுவும் வேற லெவலு. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த திட்டு மேல காலை வச்சு எகிரி ரிவர்ஸ்ல வந்து ரோப்பு பர்னி தான் ப்ரோ தெரியுது, சாரி ஜெகா அதுவும் ப்ரோ வேற ஒரு லெவல் நிமிஷம். இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு. பர்னி ப்ரோ மேல ஏத்துங்க. கொடுத்துட்டேங்க. 2 வாட்டி அப்ரூவ் கொடுத்துட்டேன். அவர் மேல வர மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. ஓகே ஓகே ஜெகா ப்ரோ கண்டினியூ. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க அந்த ரேகாவா, ஐயோ படம் அந்த ரேக்க படம் சித்திரம். பார்த்துட்டேன். ரேக்க சித்திரம் பார்த்துட்டேன். ரேக சித்திரம். அது நல்லாதான் இருந்துச்சு ப்ரோ. அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், அதுல மம்முட்டி வர மாதிரி காட்டுறாங்களா, அது ரியல் மம்முட்டியா இல்ல வேற யாரா? இல்ல வேற ஏஐ ஒருத்தர் பண்ணிருக்காங்க வேற வேற ஒருத்தர். ஒருத்தர் நடிச்சாரு. அவங்க ஃபேஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஏஐல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. அவர் நடிச்சவர் வேற ஒருத்தர். நல்லா அவருமே இருந்துச்சு வந்து ப்ரோ, அந்த படம் மம்முட்டி நல்லா மாதிரி தான் இருந்துச்சு. இருப்பாரு. ஆ. டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கிடையாது. லைட்டா அந்த ஏஐல மாடிஃபிகேஷன் தான் பண்ணிருக்காங்க. அவருமே வந்து அந்த ஒரு எங்கேஜ் மம்முட்டி மாதிரி தான், அந்த ஒரு லுக்ல தான் இருப்பாரு. அவர் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு ஆக்சுவலா. பரணி மாதிரின்னு சொல்லுங்க சுருக்கமா. ஏன்னா இப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க ஆர்கே. ஆர்கே எங்க ஆர்கே தாங்க அவர் ஸ்டைலிஷா வச்சிருக்காரு. இது கூட தெரியாம நீங்க வேற அவர்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லியிருந்தாரு. ப்ரோ ப்ரோ இன்னும் ரெட்ரோ பத்தி ஒரே நிமிஷம். அந்த இந்த கிளைமேக்ஸ்ல அந்த லான்ச்சரை வச்சுக்கிட்டு இந்த இவரு ஜெயராம் சொல்லுவாரு, ஒண்ணு மட்டும் தான் ஒர்க் ஆகும், மத்த எல்லா ரெட்ரோ பத்தி பேசாதீங்க ப்ரோ. ஆர்கே இருக்கும்போது ஆர்கே இருக்கும் போது மரணத்தை தொடாதீங்க. எனக்கு அந்த இல்ல நான் சொல்லிக்கிறேன் தலைவா. எனக்கு அந்த இன்னைக்குமா எங்க 4 நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் சொல்லிக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த இவரு ஒரே நிமிஷம் தலைவா, ஜெகன் முடிச்சிட்டோம். தலைவா ஒரு நிமிஷம், அவர் முடிச்சிட்டோம். சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவர் சொல்லிட்டு நான் இன்னொரு படமும் பார்த்துட்டேன், நீங்க சொன்ன படம், அதை பத்தி பேசணும். நீங்க ரெட்ரோ பத்தி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் பேசிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதான் ப்ரோ அந்த லாஸ்ட்ல அந்த அதுல பரணி அடுத்த படம்னா சூர்யா 45 வர வரைக்குமா? அவர் வேற படம் சொன்னாருன்னா வேற படம். ஏங்க எனக்கு இவரும் பேசுறாருங்க டெய்லி ரெட்ரோ பத்தி. நான் ஃபர்ஸ்ட் இவரு தான் நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சார்ல, ஜெகன் ஆரம்பிச்சார்ல, அவரு தான் 6K நினைச்சிட்டேன். ஏன்னா இவரு டெய்லி வந்து ரெட்ரோ ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன்னாரு, அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டாரு, இன்னைக்கு முழு படம் பார்த்துட்டேங்க. இல்ல ப்ரோ இவரு வேற அவரு வேற. இல்ல ப்ரோ, நான் அந்த பாக்ஸ் ஆபீஸ பத்தி பேசணும்ல.
220 கோடி வந்து எப்படிங்க போட்டாங்கன்னு கேட்டார்ல, அந்த ஜெகன் தான். ஆமா ஆமா. சரி சகோதரர் சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ரைட், ஓகே. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லிருங்க. ப்ரோ அந்த நேத்தோ உங்களுக்கு ஃபைனல் தம்னைல் நேத்தோ முந்தானத்தோ உங்களுக்கு தம்னைல் கொடுத்ததே அவருதாங்க. ப்ரோ அது ஏதோ ஒரு டவுட் கேட்டேன் அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ இது என்ன ப்ரோ, இது என்ன சொல்ல வந்தேன். ஆமா இந்த அந்த ராக்கெட் லான்ச்சர்லாம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அப்புறமேட்டு ஜெயராம் வந்து லாஸ்டா சொல்லுவார்ல, அதுல ஒண்ணு மட்டும்தான் வெடிக்கும், மற்றது எல்லாம் டம்மியா என்னமோ சொல்லுவாரு. அது செம்மையா இருந்துச்சு. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. துருப்பிடிச்ச செத்து போன மீன் ஏதோ சொல்லுவாரு. ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அது எனக்கு செம்மையா இருந்துச்சு. இதெல்லாம் செம்மையா பண்ணிருந்தாரு. நல்லாதான் போச்சு. ஒரு பாட்டை தவிர அந்த அந்த பாட்டு தான் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. மற்றபடி ஒர்த்த படம் தான் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுங்க ஆர்கே. பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீங்க தான் பேச வைக்கிறீங்க. இல்ல பேசலாம் வைக்கல ப்ரோ, நீங்க வேற ஏதாவது சொல்றதுன்னா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதனால கேட்டுக்கலான்னு. சொல்லுங்க. சீன்ல சூர்யாவை எடுத்தோடனே ஜோ ஜார்ஜ் அடிப்பாழ்ப்பு இல்ல. ஆமா, கல்யாண மண்டபத்துல அடிச்சோடனே கீழே விழுந்துருவா. அப்படி அந்த சீனை பாக்குறப்ப இந்த படம் ஃபிளாப் தான் அப்படிங்கிற மாதிரி. டாடி டாடி அந்த சீனை சொல்றாரு ப்ரோ. டாடியா வந்தோடனே சிரிப்பெல்லாம் வருது. அவரு சிரிக்கிறத பாப்பார்ல, சிரிப்பெல்லாம் வருது ஒரு அடி அடிப்பார்ல. கல்யாண மண்டபத்துல கனிமா சொல்றது கல்யாண மண்டப சீன்பா. கல்யாண மண்டபம் சீன். அதுல ஹீரோவே அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எப்படி என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க. எடுத்தோடனே ஹீரோவே அடிச்சு கீழே விழுறா அப்படிங்கிறப்ப அதை என்னால சத்தியமா சொல்றேன், அதை ஏத்துக்கவே முடியல. அதையும் தான் எங்களால ஏத்துக்க முடியல. இல்ல ஜெகன் ப்ரோ, அந்த பாட்டு கெட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு என்னமோ தோணுச்சு நல்ல வைப்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது இடையில அப்படியே போயிட்டு வரது கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்க அந்த கருத்தை. ஆனா எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகல. எனக்கு வந்து கனிமா சாங் மலையாளத்துல கேட்டேன் பாரு. நீ ஹிந்தில போய் கேளுங்க, வேற மாதிரி வைப் ப்ரோ. அது ஹிந்தில ஃபர்ஸ்ட் கேளுங்க, எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மடத்த பெட்டியவே மிஞ்சிட்டானுங்க. சரி, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சதே இன்னொரு விஷயத்த பத்தி தான். பேசுங்க. இந்த சிம்புவும் தனுஷும் வந்து ஆடியோ லான்ச் வந்து கலக்கிட்டான். முருகேஷ் ப்ரோ, ஏன் ப்ரோ யாரோ தனியா பேசுறாங்க? இல்ல அவரு அங்க பேசுறாரா எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. இல்ல இப்ப பேசுனது ரிஷி ப்ரோன்னு நினைக்கிறேன். இல்ல முருகேஷ் ப்ரோ தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசினாரு. 6K ப்ரோ சொல்லுங்க. 6K ப்ரோ, மதராசி பக்கம் வண்டியை திருப்புங்க, அதெல்லாம் வேணாம். மதராசி இல்ல எனக்கு இந்த கதையை முதல்ல தெரிஞ்சாகணும். ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் நடக்குது, 1000 பேர் 10,000 பேர் பக்கமா வர்றாங்க. ஏன் சிம்பு தனுஷ் மட்டும் அழுதுறாங்க? நேத்து குபேர ஆடியோ லான்ச் நடந்தப்ப மட்டும் தனுஷும் அழுறா. அப்படி அதுக்கு முன்னாடி தற்கொலைக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்த மாதிரி எல்லாம் தெரியலையே, நான் பாக்கல அந்த மாதிரி. வீட்டுல வந்துருச்சு. சிம்பு மாதிரி அழுவல, கொஞ்சம் பின்னாடி திரும்பிட்டாரு. சரி, அத வந்து ஏன் பொது மேடையில காமிக்கிறீங்க? உங்க ரசிகர் மத்தியில தனுஷ் பார்த்தா ஒரு 10 படம் லைன் வச்சிருக்காரு, சிம்பு பார்த்தா ஒரு 3 படம் லைன். படம் வந்து நடிங்க, ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அத பண்ணாம விட்டுட்டு ஏன் மேடையில எதுக்கு அழுவணும்? அது வந்து அவங்க எமோஷன். நீங்க சிம்புவையும் சேர்த்து கேக்குறீங்களா இல்ல தனுஷை மட்டும் கேக்குறீங்களா? ரெண்டு பேரையும் சேர்த்துட்டாரு. பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு 2 பேரையும் டியூன் ஆயிட்டாருன்றீங்களா? ஏன் சுமார் ப்ரோ டியூன் ஆயிட்டாரு. அப்படி இல்ல தலைவா, வெந்து தன ஆடியோ லான்ச்லயும் அழுதா. அப்படி இனிமேல் நான் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொன்னா அப்படி சிம்புக்கு வந்து நார்மலாவே எமோஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் ஓப்பன் இது பார்த்தாலே எமோஷன் ஆயிடுவார். அவருன்னு இல்ல, அவர் அப்பாவும் அப்படிதான். நீங்க டிஆரும் பாத்தீங்கன்னா முக்காவாசி இடத்துல எமோஷன் ஆகி ஒரு மாதிரி ஆள் வந்து இது பண்ணிடுவாரு. அது இயல்புன்னு சொல்லலாம். அது நீங்க நடிப்புன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க, பட் ஆனா அது இயல்பு இல்ல. அது இயல்புதான், நான் நடிப்புன்னு எடுத்துக்கல. அதை ஏன் பொது இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து பின்னாடி வந்து 1000 பேர் வந்து பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், இவன் அப்படி இப்படின்னு. உங்களுக்கு முன்னாடி ஒரு 10,000 பேர் நிக்கிறாங்க, உங்க பேர் சொல்லி கத்தும் போது அது எமோஷன்ஸ் அந்த டைம்ல வந்து தானா வெளியே வந்துடும்.
இதே வந்துதான் விஜய்க்கெல்லாம் வர்றாங்க, அப்பெல்லாம் அந்த எமோஷன் விஜய்க்கு ஏன் வர ஏன்னா மாட்டேங்குது? வந்து அவர் வந்துட்டு ஆஃப் த இதுவுமே எல்லாமே ஒரு அனுபவம் தான் ப்ரோ. அவர் எத்தனை வருஷம் ஃபீல்டுல இருக்காருன்றதும் இருக்குல்ல. இவங்க வயசு என்ன, அவர் வயசு என்னன்ற மாதிரியும். இவர் தான் இன்னொன்னு எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல கேரக்டராகவும் இவர் இருக்க தான் மாட்டாங்க. இப்ப ரஜினியுமே தான் ஆடியோ லான்ச்க்கு வராரு, அவரும் தான் வந்துட்டு அத்தனை பேர் பாக்குறாரு. அவருக்கு வந்து ஒரு மனநிலை, இவங்களோட மனநிலை இப்படி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல அதான் அதான் சொல்ல வரேன். அவரு ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பேசினாரு, எவ்வளவு ஜாலியா அதுதான் இருந்துச்சு, ப்ரோ, என்ஜாய் பண்ற எல்லாரும் மாதிரி ஒரே இருந்துச்சு. மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க கூட தான் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, நான் அதே மாதிரி யோசிக்க முடியுமா? அது என்னமோ கரெக்ட் தான். நான் உங்கள்ட்ட இல்ல ஒரே இல்ல ப்ரோ, இல்ல 6K ப்ரோ, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். மாமன் படம் நீங்க அழுதிங்களா? நானும் அழல. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பக்கத்துல தேம்பி அழுதுன்னு தான். உண்மையா சொல்றேன், எனக்கு அழுகு வந்து பாருங்க. அப்போ அந்த அழுகையே வந்து ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து உங்களுக்கு வரல எனக்கு வரல, ஆனா பக்கத்துல இருக்கிறவன வந்து நம்ம ஏன் அழுகுறான்னு கேட்க முடியுமா அவனை? சரி ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன், சிம்பு ஏன் அழுகுறாரு? காரணம் அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. புரியலங்க. அது அவர் எமோஷன், அவர் அழுதாருன்னா நம்ம என்னங்க, அது என்னங்க கேள்வி? ஆக்சுவலா சிம்பு அழுதது நான் பார்த்துட்டேன் வீடியோ. எனக்கு அவர் என்ன சிங்கிளா இருக்காரு இல்லைங்க, அதான் கவனிங்க வர. இல்ல ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் என்னதான் தலைவா பண்றது? இப்ப அந்த ப்ரமோஷனுக்கு எல்லாம் போற எனக்கு புரியலையா, அவர் அழுதாருன்றதுக்காக வந்துட்டாங்க, என்ன குறையா? ப்ரோ எமோஷன் ஓகே, என்ன எமோஷனல் நான் கேக்குறேன். எனக்கு இந்த மாதிரி என்ன எல்லாம் சுத்தி பிளஸ் சிவகார்த்திகேயன் ஒரு டைம் அழுந்தாரு, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, அதை கேட்கணும். பின்னாடி எவ்வளவு பேர் பேசுறாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கிளியரா கேக்குறேன் தலைவா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கிளியரா கேக்குறேன். ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா எமோஷன் சொல்றீங்க, அதை ஏன் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஏன் படம் ஓடணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி பண்றாங்களா? இல்ல ரசிகர்கள் எத்தனை ஆடியோ லான்ச் பேர் மட்டும் சொல்லுங்க அப்படியே. வெந்து தணிந்தது காடுல பண்ணாரு, அழுதாரு. வெந்து தணிந்தது காடுல அழுதாரு. எங்க அழுதாரு? வெந்து தணிந்தது காடுல வெந்து தணிந்த காடு ஆடியோ லான்ச்ல அழுதா. அப்படி அதையும் பாருங்க. இல்லையே, அந்த வீடியோ எடுத்து வந்து காட்டுங்க. இல்லையே. ரிலாக்ஸ். விஷால் ப்ரோ எதுக்கு ஒரு ஆர்மிக்குள்ள சண்டை போட்டிருக்கீங்க? ஒரு ஆர்மிக்குள்ள இருந்துகிட்டு இல்லங்க, ஆதாரத்தோட பேசினா நல்ல விஷயம். நானுமே ஓகேன்னு ஆதாரத்தோட பேச சொல்றேன், வேற எதுவும் இல்ல தலைவா. நான் பயங்கர எஸ்டிஆர் உங்களை விட தெரிக்கிற அளவுக்கு எஸ்டிஆர் ஃபேன் தலைவா. நானு உங்களை விட அதெல்லாம் விட கொடூரமான ஃபேன் நானு. அவ்வளவுதான், சும்மா பயங்கரமான ஃபேன். எல்லாருமே எஸ்டிஆர் ஃபேன் தாங்க, ஒத்துக்கறேங்க, விடுங்க. அப்படி வாங்க பரணி, அதெல்லாம் ஒரு குறையே இல்லங்க. என்னமோ அவர் என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி. இல்ல ஆக்சுவலா சிம்பு இந்த வாட்டி அழுத வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அவர் அந்த சின்ன வயசு ஸ்டோரி எல்லாம் சொன்னார்ல, அது ஒரு மாதிரி எனக்கு கனெக்டிவா இருந்துச்சு அவரை. ஆனா தனுஷ் பேசுனது நான் என்ன கேட்கல. சிம்பு இந்த வாட்டி அழுதது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இல்ல எனக்குமே புரிஞ்சுக்க முடிஞ்சு. அது இப்போ வந்து அதை நம்ம வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்க முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. சொல்லுங்க. இப்போ தளபதி விஜய் வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சாருன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? மாசா பேசுவாப்படி, ஜாலியா இருக்கும். அந்த ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாரும் கேக்குறீங்கல்ல, அவர் ஒருத்தர் ஒரு சிக்னேச்சர் தான். நீங்க முட்டு கொடுக்குறீங்களா, அடி வாங்கி கொடுக்குறீங்களா? அழுகிறது சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல ப்ரோ, எமோஷன்ஸ் ஃபேன்ஸ் முன்னாடி வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். கண்டென்ட்டா பண்ற மாதிரி அர்த்தம் ப்ரோ நீங்க சொல்றதுக்கு. இல்ல நம்ம ஃபேன்ஸ் தானே, நம்ம அவங்க முன்னாடி நம்ம எமோஷன்ஸ் வெளிப்படுத்தினா என்ன தப்புன்னு நினைக்கிறாரு? அவர் எப்பயுமே ஓபன் புக்கா தான் இருந்திருக்காரு ப்ரோ. அவர் எப்பயுமே அப்படிதான். இப்ப அப்படி பண்றாரு, அவர் எல்லா இதுலயுமே அப்படிதான். அவரு இது புதுசு மாதிரி கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, அதுக்கான காரணமே அவருதான் நான் நினைக்கிறேன். அவர் அப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவருதான். இருந்துட்டு போட்டோம், யாரா இருந்தாலும் நம்மளே காரணமா இருந்துகிட்டு நம்மளே அதை ஃபீல் பண்ணுவோம். அவர் மத்தவங்க யாரையும் ப்ளேம் பண்ணல. இல்ல அவர் ப்ளேம் பண்ணல, ப்ளேம் பண்ணி அழுவல. அந்த இடத்துல சந்தோஷப்படலாம். ஏங்க எவ்வளவு டைரக்டர்ஸ் மத்த ஆக்டர்ஸ்லாம் சிம்புவை நீங்க ப்ளேம் பண்ணி பாத்திருக்கீங்க? ஏதாவது ஒரு இடத்துல மத்தவங்க இவர் ப்ளேம் பண்ணி அழுந்திருந்தாருன்னா சொல்லலாம், எப்பவுமே மத்தவங்க குறை சொல்றாரு அப்படின்னு. ப்ரோ சிம்பு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல சிம்புவும் ஆதிக் ரவிச்சந்திரனும் பேசின போன் கால் ஆடியோ இருக்கும், அதை கேட்டாலே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிரும் தலைவா, அதெல்லாம் கேட்டிருக்கேன். நானே பயங்கர சின்ன வயசுல இருந்து சிம்பு ரசிகர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்கோம்ல, ஏன் என் தலைவன் மட்டும் படமே நடிக்காம வர்ற? அப்படி எனக்கும் 10 தலை இல்ல 10 தலை ஆடி ஒரு சின்ன விஷயம் ப்ரோ, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ இல்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேன்ஸ் வராங்க,
இல்ல ஒரு 20-30 பேர் வந்து டக்குன்னு சிம்பு முன்னாடி கூடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நடிகரா அந்த இடத்துல வந்து அவங்களோட ரியாக்ஷன் சிம்புன்னு இல்ல, ஒரு நார்மல் ஒரு நடிகர் எடுத்துங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்களாம் சுத்தி கேமராவும் இருக்கு. ப்ரோ ஒண்ணும் அதை இருக்காது ப்ரோ. தாண்டி அவங்க பாக்காத கேமராவா, இப்போ அவங்க இல்ல பாக்காத இல்ல அதான் கேக்குறேன். இவ்வளோ சுத்தி கேமராவும் இவ்வளோ இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாக்காத அப்படியே கேமராவா, அடிச்சுக்கிறாங்க. அவங்க பாக்க ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி வந்து அடிச்சுக்கிறாங்கன்னா அவரை தள்ளு முள்ளு பண்ற மாதிரி வந்து அவர் கிட்ட வராங்க, நெருங்கி வர்றாங்க. ரியாக்ஷன் ப்ரோ என்னவா ப்ரோ இருக்கும்? ப்ரோ தப்பா நினைச்சுக்காங்க. இது எல்லா ஹீரோக்குமே நடக்குது. விஜய்க்கு, அஜித்துக்கு, இல்ல ப்ரோ, நான் அவரை சொல்லல, யார் பொதுவா எங்க கேக்குறேன். வந்தாலுமே நடக்கும். யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். அந்த இடத்துல பொதுவா ஒரு எல்லாரும் என்ன நிமிஷம் பண்ணுவாங்க? ப்ரோ. இப்போ இப்போ நீங்க சொல்றீங்களா அவர் தொடர்ந்து படம் பண்ண மாட்டாரு, கன்சிஸ்டன்சி இல்ல இது அப்படின்னு, ப்ரோ, நான் கேட்ட அதனாலயே கேள்விக்கு அவர் ஆன்சர் வரலாம். பண்ணு ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி நான் கூட்டமா நான் இருந்தா இதுதான் சொல்ல வரேன். இருங்க ஹீரோக்கள் என்ன இருங்க, நான் பண்ணுவாங்க? அதுதான் சொல்ல வரேன். நம்ம படமே கிரவுட் பண்ணல, அப்படி மேனேஜ் இருந்தும் நமக்கு ஒரு கூட்டம் நிக்குதுன்ற அழுகைய கூட இருக்கலாம். அதுக்கு இல்ல, ஐயோ நிறைய அது பேருக்கு சொல்ல அந்த டவுட் வரலப்பா. இருக்கு. இல்லப்பா, இப்ப கூட்டமா வந்தாங்கன்னா ஒரு 20 பேர் டக்குன்னு வந்து அவங்க முன்னாடி அவங்க வேற வேலையா போயின்னு இருக்காங்க. திடீர்னு கூட்டமா வந்தா அவங்க ரியாக்ஷன் வந்துட்டு அந்த இடத்துல கோவம் வந்தா அவங்க கோவத்தை வெளிப்படையா காட்ட முடியுமா? சுத்தி கேமரா இருக்கு, இல்ல காட்ட நடிப்பாங்களா? முடியாது. காட்டாம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் சில இருப்பாங்க. பேர் மட்டும்தான் அதை வெளிப்படையா கேமரா முன்னாடியே காட்டுவாங்க. அந்த சில பேர்ல யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல யார் அப்படி காமிச்சிருக்கா? அதுல ஒரு ஆள் இளையராஜாவும் எடுத்துக்கலாம். இப்ப கூட இன்னைக்கு கூட இளையராஜா அப்படி பண்ணுவாரு. அஜித் கூட மனசுல ஒரு வச்சுக்க டைம் மாட்டாங்க. ஒரு எங்கேயோ ஓட்டு போட வரும்போது போன கூட ஏகேவும் அப்படிதான். போன கூட ஏகேவும் போட்டு. அப்படிதான். நான் இப்பயும் சொல்லல, ஏகேவும் அப்படிதான். ஆமா. ஏன் இன்க்ளூடிங் வந்து தளபதி விஜயும் அப்படிதான். ஒரு ஒரு குருவி டைம்ல இல்ல வந்து இல்ல அவரு விஜய்லாம் அப்படி வில்லு பண்ண டைம்னு மாட்டாரு. நினைக்கிறேன். அவரெல்லாம் ரொம்ப இல்ல சாஃப்டா இல்ல, அவரு அந்த டைம்ல வந்து அவரு எல்லாரும் முன்னாடி வந்து அவர் கத்தி இருக்கிற ஒரு ஆடியோ பாத்திருப்பீங்க யூடியூப்ல இன்னொரு ஒரு பிரஸ் மீட்ல ஆமா ஆமா, பிரபு தேவாவும் யாரா ஒரு இருந்தாலுமே இருக்கும்போது வந்து கத்தி வெளிப்படையா வந்து பேசுவாங்க. அவங்க வந்து காட்டுறவங்க சில பேர் தான். ஆனா பல பேர் அதை காட்டாம வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிறவங்க இருக்காங்க. காட்டுறவங்க நம்மளுக்கு வந்து நெகட்டிவா தான் தெரிவாங்க. இல்ல நான் நெகட்டிவ்னு நெகட்டிவ் தாண்டி அது அவங்க வந்து அப்படி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். சிம்பு வந்துட்டு அந்த டைம்ல என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதை அப்படியே கேரி பண்ணி அந்த இடத்துல வந்து பேசுறவரு. இன்க்ளூடிங் தனுஷுமே அப்படிதான். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா அவரோட எமோஷனல் தப்பு, அது வந்துட்டு வேல்யூ இல்ல நடிக்கிறாருன்னா சொல்லல. அதுக்கு காரணமே அவரு தான். அவர் சரி பண்ணிக்கிட்டாலே அந்த எமோஷனலே வர தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அவர் ரியலைஸ் பண்றதுனாலதான் வந்து அப்படி எமோஷன் காட்டுறாரு. அவரோட ரியலைசேஷன் தான் அந்த எமோஷன். விஷாலி பாழுறான். இதுக்கு தீர்ப்பு வந்து சீனியர் சிம்பு ஃபேன் மகேஷ் ப்ரோ சொல்லுவாரு. விஷால் நான் சொல்றேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து சிம்புவை பிடிக்குதான், இல்லைன்னு சொல்லல. அவர் ஒஸ்தி படம், தொட்டிச்சையா படம், காதல் எழுதிலே, தம்மு குத்து எல்லாமே எல்லா படமும் எனக்கு சொன்ன பிடிக்கும். பத்தி ஆர்கே அங்க நிக்கிறப்பா நீ. ஏன்னா அந்த படம் நான் இப்போ டிவில போட்டாலும் நான் உட்காந்து பார்ப்பேன். எனக்கெல்லாம் அந்த படம் அவ்வளவு ஒஸ்தி என்ஜாய் ஓடலன்னு சொல்றாங்க. ஆனா சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒஸ்தி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒஸ்தி வந்து சல்மான் கானோட நல்லா பண்ண கேரக்டர். நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா ப்ரோ? சிம்புவோட பிளஸ் பாயிண்ட் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஒரு பிளஸ் பாயிண்ட் படத்துல சொல்றீங்களா? டான்ஸ், ஆட்டிட்யூட் தான் ப்ரோ. அவர் நடிக்கிறது. நம்ம ஆடி லாஞ்சில பாக்குறப்ப ஒரு சிம்பு இருப்பா அப்படி. இதே வந்து விண்ணை தாண்டி வருவாயா, ஒஸ்தி, தொட்டிஜயா, அந்த மாதிரி படத்துலலாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆளா இருப்பா அப்படி. அந்த மாதிரி தான் நான் சிம்பு கிட்ட எதிர்பார்க்கிறேன். விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க டை ஹார்டு சிம்பு ஃபேன் தானே, சொல்லுங்க. அவரோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப நேச்சுரலா இருப்பாரு தலைவா. மைல் ப்ரோ படத்துல ப்ரோ ரியல் இருக்குல்ல, அர்த்தமா இருக்கும். சிரிப்பு தான் ப்ரோ. சிரிப்பு ஓகே. இது அதுவும் நம்ம மாவீரன் சரி ப்ரோ, நான் அந்த பாட்டுலயே வரும். அந்த சிலம்பாட்டம் பாட்டுல சிரிப்பழகு கல்லனே இதோடான்னு பாடுவாங்க. சரி ப்ரோ, அந்த படம்லாம் ப்ரோ அந்த படம் வந்தப்போ அந்த மாதிரி 2 கேரக்டர் யாராலுமே பண்ண முடியாது. அதை பார்த்துதான் மெர்சல்லையே 2 கேரக்டர் வச்சாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அப்ப கேரக்டர் பயங்கரமா, அப்போவே சிலம்பாட்டம்லாம் பயங்கரமா இருக்கும். சரி ப்ரோ, நான் ஒன்று சொல்றேன். தி பெஸ்ட் டான்சர் அப்படின்னா
சிம்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அது சிம்பு தான். ஓகேங்களா? அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரி, ஓகே. டான்சர்லாம் சிம்பு தான். சிம்பு தன்னுடைய படத்துல அந்த பெஸ்ட் டான்சர் அவருக்கே தெரியும், ஃபேன்ஸுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் நல்லா டான்ஸ் ஆன படம், கடைசி படம் என்ன படம் சொல்லுங்க? எனக்கு போடா தெரிஞ்சு போடியா. சிலம்பாட்டம், ஒஸ்தி, அப்புறம் போடா போடி. இல்ல ப்ரோ, நல்லா போடா பொடி தான், போடா பொடி தான் எனக்கு போட்டு தெரிஞ்சு ஃபுல் ஃபிளெட்ஜா பண்ணப்பல நடக்கும். அப்புறம் இருந்துட்டு பார்த்தோம்னா வேற எந்த படத்துலயும் அந்த அளவுக்கு இல்ல வாலு தலைவா. வாலு வாலு படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் தலைவா. ஓகே ப்ரோ அதான் ஒரு பாட்டு தான் சிலம்பாட்டம் bro. சிலம்பாட்டம் வசதி இதெல்லாம் வச்சுக்கலாம். அவருடைய பெஸ்ட் டான்ஸ். அவருடைய தி பெஸ்ட்ங்கிறதையே அவர் மறைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா ஆயிட்டு இருக்கு. அவருடைய தி பெஸ்ட் அப்படிங்கறதே வெளியே காட்டாம இருக்காரு. ஒருத்தங்களுக்கு நமக்கு வந்துட்டு இது எனக்கு நல்லா வரும்னா அதை வச்சு அவன் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்குவோம், நம்ம அதை வெளியே காமிச்சு நம்மளுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஆனா அவர் அதை மறைச்சிக்கிட்டே இருக்காரு, என்ன காரணம் தெரியல. அவர் டான்ஸ் ஆனா சூப்பரா இருக்கும். அவர் இப்ப நடிக்கிற எந்த படத்துலயுமே ஒரு டான்ஸ் ஆடுறது இல்ல. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் தான். விஜய் படம் எடுத்துங்க, இந்த பீஸ்ட் படத்துல அந்த ஒரு பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட், டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரிசு படத்துலயும் அந்த ஒரு சாங் செம்மையா இருந்துச்சு. அது மாதிரி சிம்பு படத்துல இப்போ வர்ற ரீசன்ட் படத்துல எதுவுமே ஒரு சாங் கூட இப்பயும் சொல்றேன், 10 தலை படம் அவர் கேரக்டர் அப்படி அவர் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி கேரக்டர் சொல்றது. இப்ப விஜய் இப்படி, விஜய்க்கு என்ன வரும்னு விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் இப்படி பண்ணிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு இது நல்லா வருது, இத வச்சு சிம்புக்கு எல்லாமே வரும் ப்ரோ. இதுதான் சொல்றேன், சிம்புக்கு எல்லாமே வரும்ன்றனாலதான் அவர் வந்துட்டு சிம்பு நல்லா பாடுவாரு. சூப்பர் ஸ்கில் 10 வருஷம் ஆகுது. அவருடைய ஒரு சூப்பர் ஸ்கில் அவர் நம்ம அவருக்கு எல்லாமே, அவர் பாட்டுலயுமே சூப்பர் ஸ்கில், அது தெரியல உங்களுக்கு? ப்ரோ பாட்டு வந்துட்டு வேற ஹீரோவுக்கும் பாடுறாரு, எல்லாமே பாடுறாரு. ஒரே ஒரு நிமிஷம், அவரோட டான்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க தலைவா, அருமையா இருக்கும். அதை பண்ணவே மாட்டேங்கிறாரு. இருங்க, மாநாடுல போய் ஆட முடியுமா? மாநாடு படத்துல எங்க உட்காந்து ஒரு ஐட்டம் சாங் வச்சு ஆடணுமா? அடுத்தது வெந்து தண்ணி காடு பண்ணாரு, அதுல எங்க உட்காந்து ஆட முடியுமா? எனக்கு புரியல. ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. அக்கறையில பாக்கலாம், அப்ப ரீல்ஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அந்த ஸ்டெப். ஏங்க அந்த ப்ரோ நம்ம ஆடுற மாதிரி ஹீரோ சிம்பு தான். ஒருவேளை நிறைய ஸ்கோப் இருந்துச்சு, ஆனா அவரு கரெக்டான இதுல இல்ல, பிசிக்ல இல்ல அந்த படத்துல. கரெக்டான பிசிக்ல இல்ல. ஆமா இல்ல ப்ரோ, நான் என்ன தனுஷ் வந்து விஷால் இங்க தனுஷ் வந்து அவர் வந்து என்னதான் கேரக்டர் ரோல் பண்ணாப்லயும் நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு டான்சிங் நம்ம பண்ணிடுவாப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல மாரி படத்தை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு இதை விடணும், அந்த நடுவுல விட்டு, ஏன்னா அதுதான் அவரோட பாசிட்டிவ். அது 4 பேர் வந்து தனுஷ் நல்லா பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே தனுஷுக்கு வந்து அந்த பேரு எப்படி சிம்புக்கு வந்துச்சு, அதே மாதிரி தனுஷுக்கும் வந்துருச்சு. ஏன்னா அப்பப்ப நடுவில். ஆனா டான்சர்னு எடுத்துக்கிட்டா தமிழ் சினிமால யார் பேரை சொல்லுவீங்க? விஜய் ஃபர்ஸ்ட் பேரா சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சிம்பு பேரை தான் சொல்ல முடியும். ப்ராப்பரான டான்சர்னா சிம்பு தான். விஜயவே பீட் பண்ற அளவுக்கு அப்பெல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காரு. இல்ல ப்ரோ, நீங்க ஒண்ணு பாருங்க, விஜய்க்கு நல்லா டான்ஸ் வரும், அவருக்கு நல்லா ஹியூமர் வரும்ட்டு அதெல்லாம் எல்லா படத்துலயும் வைக்கிறாரு. அஜித்துக்கு என்ன நல்லா வரும்னா இந்த மேக்சிமம் அஜித் வந்துட்டு ஃபைட்டு, இந்த பைக் கார் ரேஸ் இந்த மாதிரி அவர் பாருங்க எல்லா படத்துலயும் வச்சிட்டு இருக்காரு. ரஜினிக்கு என்ன நல்லா வரும்? ஸ்டைலு, மாசு, வாக் பண்றது, அதை பாருங்க அவர் எல்லா படத்துலயும் வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நமக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கில் நம்மகிட்ட இருக்குங்கிறப்ப இதை நம்ம எல்லா படத்துலயும் யூஸ் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம சூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதான் தலைவா, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சிம்பு படம் நடிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். என் தலைவன் படம் 2 வருஷம் கழிச்சு வருதா, நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பா எனக்கெல்லாம் சிம்பு மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சா இப்ப நான் என்ன பேசுறேன்னா இப்படி பேசுறேன்னா இதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க இதை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், இதை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சிம்புவை பார்த்தனா சிம்பு கிட்ட சொல்லுவேன். அதை ஏன் யாருமே போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல சிம்புக்கே அது தெரியாதா? நம்ம டான்ஸர்னா ரசிக்கிறாங்க, உங்களை தான் மிகப்பெரிய டான்ஸரு, விஜய்க்கே போட்டி நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை ஏன் சிம்பு வந்து பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு? எனக்கு இந்த வெந்தி தண்ணி காடு படத்துலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கிராமத்துல இருந்து வருவாப்பில்ல மும்பைக்கு, அது வரைக்கும் படம் பயங்கரமா இருந்துச்சு தலைவா. அவர் நடிப்பெல்லாம் பயங்கரம் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு கெட்டப் மாறிட்டு வந்தா அப்படி பாத்தியா, அதுக்கப்புறம் சிம்புவோட கொஞ்சம் நடிப்பு வந்து அங்கே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், சிம்பு வந்து இனிமேல் எல்லாம் வரவே முடியாது. நான் சிம்பு ஃபேனு தான்.
எத்தனை நாள் தான் நானும் சிம்புவை வந்து தூக்கி பிடிச்சிட்டு என் தலைவன் வருவான் அப்படின்னு உட்காந்துருக்கே முடியும்? உனக்காண்டி நான் இவ்வளோ தூரம் காத்திருக்கேன். இப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. துபாயும் மலேசியா போயிட்டு கமல் என் தம்பி சிம்பு அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ பேர் ஒரு நிமிஷம் பக்கமாக கத்துறாங்க. அவ்வளோ கத்தி என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே போயிட்டு இருந்தா அப்புறம் எத்தனை வருஷம் தான் நாங்களும் உங்களை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறது? ப்ரோ விஷால் ப்ரோ, பரணி ப்ரோ, நான் எதை சொல்றேன் தப்பு இருக்கா? தப்பு இருந்தா சொல்லுங்க. ஏங்க இல்லங்க, எனக்கு இதுல வேற கருத்து இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. அந்த கருத்தை சொல்லுங்க கொஞ்சம். இல்ல, நான் சிம்பு பிடிக்கல அப்படிலாம் பேசுறவங்க எல்லாருமே சிம்புவோட பயங்கரமான ஃபேனு. சின்ன வயசுல இருந்து நல்லா சிம்புவோட பயங்கரமா ஃபேனு. ப்ரோ நான்லாம் ஒரு கட்சி கையில கட்டிட்டு ஆடுவார் பாருங்க, கலக்குவேன் அப்ப இருந்து நல்லா அவர் பாத்துட்டு இருக்கிறோம். அதுதாங்க பிரச்சனையே. ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் மூவில ரொம்ப ஓவர் பில்டப் போய் தான் அந்த பிரச்சனை ஆச்சு. ஓகேங்களா? அது கரெக்டான லெவலா வந்து இருங்க, வெயிட் பண்ணுங்க. தனுஷ்க்கு வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் மூவில இருந்து வந்து நேச்சுரல் கேரக்டரா வந்து அதுக்கப்புறம் வந்தனாலதான் இன்னைக்கு வரலாம் எல்லா மூவிஸும் வந்து கன்சிஸ்டன்டா பண்ண முடியுது. ஆனா இவங்க சிம்புக்கு என்ன பண்ணிட்டாப்லன்னா, அது வந்து அவங்க அப்பாவும் ஒரு காரணம். என்னன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்து வந்து அதுக்கப்புறமா ஒரு அதெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது ஒரு மெயின் ரீசன். சொல்லட்டும் சேகர், சொல்லுப்பா, எல்லாரும் கேக்குறாங்க, நீ பதில் சொன்னா கரெக்டா இருக்கும். நான் அமைதியாவே இருக்கேன்னா பேசிக்கலாம். சரி, கடைசியா அங்க போய் சேப்பியா இந்த விஷயத்த அங்க போய் சேர்க்கறியான்னு கேக்குறாங்க. கடைசியா சொல்றேன், எல்லாமே பேசிட்டோம். சொல்ல முடியாது. இப்ப எஸ்டிஆரோட பேக்கப் ஐடியிலோட கேட்டு கூட இருக்கலாம் அந்த ஸ்பேஸ. யாருக்கு தெரியாது. நான் ஏன் சொல்றேன் இல்ல தலைவா, நான் ஏன் சிம்புவை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சிம்பு என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னா, நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப விஜய், ரஜினி, கமல், அஜித் எல்லாம் பண்றத நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிலம்பாட்டம், சரவணா, ஒஸ்தி, போடா போடி இதுல எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் நான் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு அப்படியா? அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவர் போக வேண்டியதானே? அதையும் போக மாட்டேங்கிற அப்படியே. இதை பத்தி நம்ம குறிப்பா பேசணும். நம்ம பேசாம இருக்கனாலதான் அவர் அமைதியாவே இருக்கா அப்படியா? 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம். எல்லாமே பேசியாச்சு, எல்லாமே பேசியாச்சு. இன்னொன்னு, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே டக்குன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் அமைய மாட்டேங்குதுன்னா, ஆமா அமைய மாட்டேங்குது. இப்ப என்ன எல்லாருக்கும் அமையிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு அமையணுமா? யாரு காரணம்? அவர்தான் காரணம். நான் எல்லாருமே தான் சொல்றோம். அது அவரே தான் சொன்னாரு. தப்பு என் மேல அவரு தான் ஒத்துக்கிறாரு. அதுக்கு மேல இப்ப என்ன பண்ணுன்றீங்க? உங்களுக்கு சொல்லுங்க. என்னன்னா அதுக்கு மேல என்ன சொல்ல விஷால் இரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் வைங்கன்றாரு. ஆனா அது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய பேர் வைக்க தான் நடக்கும்ல விஷால். ஆமாண்ணா, எல்லாமே அவருக்கு தெரியும் தான், எல்லாரும் சொல்லுவாங்க தான். பட் ஆனா ஒரு விஷயத்தை திரும்பி எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் நடக்கும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி தலைவா, இதேதான் வெந்து தனி ஆடியோ காலேஜ்ல இன்னுமே வந்து எப்படியோ அவர் விஷயம் வந்து போய் சேர்ந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு படத்துல அவர் அடுத்து வர அப்கமிங்ல ஆடிட்டாருன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அது ஃபேன்ஸ்க்கு சொல்ல தெரியாது. அது வேற மாதிரி இருக்கும். இல்ல டக் லைஃப்ல ஆடி இருக்காரு தலைவா. நான் இல்லன்னு சொல்ல. சொம்பு தூக்கும் அந்த ஸ்டெப் எல்லாம் வேற லெவல். அவரு கேக்குறது வந்து என்னாச மைத்திலிய மாதிரி கேக்குறாரு. அவரு ஒஸ்தி ரேஞ்சில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒஸ்தில தமிழ்நாட்டு அந்த பாட்டுல அவர் படுத்துன ஒரு ஸ்டெப் போடுவார் பாரு, அது டுமில தான். அப்புறம் இந்த பாட்டு டுமிலிடா போடுற ஸ்டெப், காலையில குட்டி பிசாசே இந்த ஸ்டெப் வரும்ல, அந்த மாதிரி கேக்குறாரு. நலந்தானலாம் வேற லெவல்ல தான் ஆடி இருப்பான் தலைவன். ஆமாங்க. தலைவா, நான் டான்ஸுக்குன்னு இந்தியாவுல யார ஒரு ஆள் சொல்லுவீங்க? பிரபுதேவான்னு சொல்லுவோம். இல்ல ரித்திக் ரோஷன் தெரியுங்களா? பிரபுதேவா உங்களுக்கு தெரியுமா? ரித்திக் ரோஷன் வந்து ஒரு மோனோவா இருக்குங்க, ஒரே மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். அது இல்ல அவரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை பாருங்க. ஆக்ஷன் படமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி. ஆனா அவர் சாங்குக்கு, அவர் டான்ஸ் ஸ்டெப்புக்குன்னு மட்டும் தனியா ஒரு அது இதுவே வச்சிருப்பாரு. அதுதாங்க லக்ஷ்யா மூவி யாரு கொரியோகிராஃபர் தெரியுமா? ஆனா 6K ப்ரோ இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க எல்லா படத்துலயும் டான்ஸ் வைக்கிறாருன்னு. விக்ரம் வேதாலே அவர் டான்ஸ் வச்சிருந்தாரு. அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். வேதா கேரக்டர் எதுக்கு ஆடணும்ன்ற எனக்கு புரியவே இல்லைன்ற. எனக்கு அந்த படம் ஓடல தலைவா, ஹிந்தில அந்த படம் ஓடல. ஆனா அந்த டான்ஸ் எப்போ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா? ஏங்க நீங்க டான்ஸ் பத்தி பேசுறீங்க. கமல் சூப்பர் டான்சர். நாயகன்ல ஏன் கமல் ஆடல? அந்த கேரக்டர் ஆடக்கூடாதுங்க. ஒரு கேங்ஸ்டர் போய் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்க முடியுமாங்க? என்னங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. எனக்கு
அது நாயகன் ஒரு படத்துல தலைவா. ஆமாங்க. அதுக்கப்புறம்லாம் அவர் டான்ஸ் பண்ணாரு. சிம்பு இந்த படம் அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க பயங்கர ஹிட் சொல்றீங்கல்ல, ஆச்சுல. சிம்பு சூப்பரா ஆடினாருன்னு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருச்சு. அது அவரா சூஸ் பண்ணாரா இல்ல அமைஞ்சுதான்னு தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருச்சு. லாஸ்டா அவர் டான்ஸ் கொஞ்சம் ஆடின படம்னா வாலு படம். அதுக்கப்புறம் வந்ததுன்னா வந்தா ராஜா அவர் உடம்பு போட்டுச்சு. டான்ஸ் ஆடி இருந்தா நேரம் படம் ஹிட் ஆயிருக்குமா? இல்ல அது எல்லாரும் எதிர்பார்த்து போவாங்களா தலைவா. என் தலைவன் டான்ஸ் ஆடுவான், இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போவோம்ல. இல்ல இந்த படம் மைண்ட் செட்டே படம் எப்படி போனா இப்படிதான். எனக்கு இருந்தா எல்லாம் போவாங்கன்றீங்க. இல்ல ஓ இல்ல தலைவா, நீங்களே ஒரு நார்மல் யாரோ ஒரு ப்ரோ இப்ப படம் ஃபேன்ஸை நம்பி ஓடுதா இல்ல வந்து ஆடியன்ஸை நம்பி ஓடுதா? கதை இருந்தா தானே பாக்குறாங்க. நீங்க ஆடியன்ஸை நம்பி தான் ஓடுது. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ப்ரோ. நீங்க அது வந்துட்டு இப்போ சரி, இப்ப ரெட்ரோ போட்டு அடிச்சீங்க 3 நாள். கனிமால ஆடி இருந்தாரு, டீடாக்ஸ்ல ஆடி இருந்தாரு. அதை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாருமே சரி, நீங்க ஓப்பனா சொல்லுங்க. இல்ல தலைவா, நான் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன். கனிமால ஆடினது சூர்யா ஆடினது பிடிச்சிருந்தா, பூஜா கிட்ட ஆடினது பிடிச்சிருந்துச்சா? ஆடினாரா இல்லையா? ஆடினாரு, படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல எனக்கு சூர்யா ஆடினது பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லுங்க இப்போ யாரு 6K இங்க இருக்காரா? எனக்கும் சூர்யா ஆடினது தான் பிடிச்சது. அவர் தான் அந்த கேரக்டரா இருந்தார் அந்த படத்துல. எனக்கு சீரியஸா பூஜா கிட்ட அந்த படத்துல பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணு சும்மாவே வெள்ளையா இருப்பாங்க. அதுக்கு போயிட்டு டார்க் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி சாரி டார்க் மேக்கப் பண்ணி பயங்கரமா கலாய்க்கிறீங்க நீங்க. இல்லங்க பெயிண்ட் சொல்லக்கூடாதுங்க. அது மேக்கப் பண்ணி அது இது பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு தமிழ் பேசுற பொண்ணையே பிடிச்சி போட்டிருக்கலாமே. ப்ரோ டான்ஸ் நாங்க சிம்பு கிட்ட எதிர்பார்க்கிறோம். டான்ஸ் நாங்க சூர்யா கிட்ட எதிர்பார்க்கல. சிம்பு இஸ் a dancer, சூர்யா இஸ் not a dancer. அதுக்கு சொல்றேன், சூர்யா இஸ் not a dancer. சரி ப்ரோ, சூர்யா இஸ் நாட் டான்சர். அப்ப வாலு படம் ஹிட் ஆயிருச்சா? தாறுமாறு பாட்டு போடா பொடி அப்படிதான் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு ஆடினாரு. டான்ஸுக்காக போனீங்கல்ல, வந்து டான்ஸுக்காக வந்து கூட்டம் கூட்டமா போய் அந்த படத்தை ஓட வச்சிருக்கலாம்ல. அந்த படம் ஹிட்டா போடா பொடி? ஆவரேஜா போச்சு ப்ரோ. துப்பாக்கியோட கிளாஸ் வந்துச்சு அது. ஆமா சரி ஓகே. ஆனா அந்த படம் ஃபுல்லா டான்ஸா தான ஆடிப்பாரு. அந்த படம் டான்ஸ் ட்ரிவன். டான்ஸ்க்காக தான் சிம்பு கிட்ட டான்ஸ்க்காக போறாங்களாம். ப்ரோ ஏன் ப்ரோ பழைய படம் போறீங்க? ஈஸ்வரன்ல ஆடி இருப்பாரு. ப்ரோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஒருத்தரோட பிளஸ் பாயிண்ட அவர் விட்டுட்டாரு. அவரோட பிளஸ் பாயிண்ட் டான்ஸ். அவர் விட்டுட்டாருங்க. அது அவருக்கு மைனஸ் தான். அவருக்கு மைனஸ் தான். அவர் 10 வருஷமா கன்சிஸ்டன்சியா படமே பண்ணல. அது உங்களுக்கு தெரியல. இந்த இத்ரூண்டி தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஏங்க இத நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. 10 வருஷமா இன்னும் ஒரு படத்துல கூட டான்ஸ் பண்ணாம இருக்காரு. இதே ஏன் அப்படி இருக்காரு? இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க என்னாச்சு இதே சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? பரணி ப்ரோ நீங்க ஆஃப் பண்ணதுதான். சுகுமார் ப்ரோ சுகுமார் ப்ரோ ஒரு நிமிஷம் சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருங்க வரேன். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? லிசனர்ல இருக்காரு ப்ரோ. இல்ல அவர் இப்பதான் இல்ல எனக்கு ஒரு 4 கேள்வி மட்டும் இருக்கு. இப்ப சாவை தடுக்க முடியுமா? செஞ்ச பணத்தை செஞ்ச செலவை திரும்ப உடனே எடுக்க முடியுமா? செஞ்ச காசெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, அந்த காசை திரும்ப ஆக்க முடியுமா? கருவாடை மீன் ஆக்க முடியுமா? செலவு பண்ண காசை திரும்ப அதே காசு ரிட்டர்ன் வாங்க முடியுமா? வாங்கின காசு வாங்க முடியாது. வானத்துல நட்சத்திரம் எண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இளமை எல்லாம் வீணா போயிருச்சு, வயசாயிருச்சு, திரும்ப இளமை எடுக்க முடியுமா? பண்ணலாம். மாமியார் மருமகள் சண்டையை தீர்க்க முடியுமா? கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ண தீர்த்துடலாம். ஓகேவா? முடியாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கு ஊர் உலகத்துல. நீங்க அது மாதிரி ஒரு டாபிக் முடியாத விஷயத்தை எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு நானும் பாக்குற ஒரு 20 நிமிஷமா என்னதான் பேசுறீங்கன்னு கேக்குறேன். அநியாயம் பண்றீங்க. ஒரு முடியாத ஒரு விஷயத்தை போட்டு இவ்வளவு மூச்சை போட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் ப்ரோ முடியாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்றீங்க இப்ப? உங்களுக்கு புரியல. இங்க வந்து யாரு எந்த தப்பும் பண்ணல. ஓகேவா? சிம்பு அவரு ஆசைப்பட்டு அவர் செய்யற சிம்பு வந்து இன்னைக்கு அவர் உழைச்சி இன்னைக்கு ஒரு பேர் எடுத்து இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு வாழ் சொத்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற நிலைமையில இருக்கிறாரு சிம்பு மட்டும் இல்ல, இன்னொரு 4 நடிகர்களும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து தனக்கு இது இனிமேல் நான் நல்ல பேர் எடுக்கணும், இனிமேல் நான் நடிக்கணும், அவனை இனிமேல் நான் நடிச்சு சம்பாதிக்கணும், இனிமேல் நான் நடிச்சு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தணும், அடையாளத்துலாம் அவர் இல்ல. அவரு தன்னுடைய சந்தோஷத்துக்காக நடிக்கிறாப்படி, அவ்வளவுதான். இப்ப இருக்க நிலைமைக்கு அவ்வளவுதான். அதை வந்து நம்ம படம் பார்க்கறப்ப நல்லா இருக்கும். எந்த படத்தை டான்ஸ் ஆட முடியுதோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும். எந்த படத்தை டான்ஸ் ஆட முடியாது ரைட், அது கதைக்கு இல்லை, அவ்வளவுதான். போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அவரை குறை சொல்லிக்கிட்டு அது ஒரு பஞ்சாயத்து, அதான் முடியாத விஷயங்கள் பயங்கர விஷயம், பல விஷயத்தை பேசிக்கிட்டு. ரெண்டாவது நீங்க தான் பாத்தீங்களா சிம்பு நேரில் பார்த்து பேசக்கூடிய நிலைமையில இருக்கீங்களா?
யாராவது இருக்க முடியுமா? சிம்பு மேனேஜரால பேச முடியுமா? கண்ணு தான் சிம்பு மேனேஜருக்கு கண்ணு தான். கண்ணுல மட்டும்தான் எல்லா செய்கையும். கண் முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. பார்த்துட்டு நீ சிம்பு மேனேஜரே சிம்புட்ட கண்ணுல தான் பேசுறாரு, வாயை திறந்து பேச முடியல. இவரு போய் நம்ம போய் வாயை திறந்து பேசணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து என்ன சாத்தியமா? சாத்தியமானதை பேசுங்க. ஏங்க முடியாத பேச ஒரு ஆள் இருக்காருங்க, பேச ஒரு ஆள் இருக்காரு. சேகர் புலி 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 அந்த வாய்ஸ்ல கேக்குது. போதும். இல்ல இருக்கானே சேகர் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசுறா. இல்ல அவர் எமோஜி போட்டு விளையாடிட்டு இருக்காரு, தம் ஸ்டோன் போட்டு. அவரு அப்படிதான் தன்னடக்கமா இருப்பாரு. எடுத்துட்டு பேசுறா. என்னடா ஏன்னா என்ன கோத்து விடுறீங்க? இல்லப்பா, இந்த விஷயம் எல்லாம் ஆல்ரெடி அவருக்கே தெரியும்ன்றது சேகரும் சொல்றான். ப்ரோ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப ஓப்பனாவே சொல்லிடுறேன். இப்ப அவரு எஸ்டிஆர் இருக்கிறதுக்கு நடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவுதான். யார் சொன்னாலும் ஒரு யாருமே கேட்க மாட்டாங்க. அவர் இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்க அவர் இடத்துல இருந்தாலும் அதுதான் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. சரி தலைவா, போதுண்டா, இந்த டாபிக் போதும். வேற ஏதாச்சும் பேசலாங்களா? ஆரம்பிச்சவரே நீங்க தானே. சரி ரைட்டு வாங்க. ப்ரோ தொடரும் குபேர ஆடியோ லாஞ்ச்ல தனுஷ் அழுதா அப்படி, அதுக்காண்டி நான் சொல்றேன். அந்த டாபிக் எடுக்க வந்தேன். தனுஷ் தலைவா, தனுஷ் வேணாமா? சரி ஓகே. நடுவுல யாரோ கேட்டாங்க தொடரும் மூவி நல்லா இருக்குமான்னு. நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்குமா பாத்தீங்களான்னு கேட்டேன். நாங்களும் பார்த்துட்டு ப்ரோ. இல்ல நல்லா இருக்கு. பாத்துட்டீங்களான்னு கேக்குறேன். ரிவ்யூ அன்னைக்கு 2 நாளா பேசலன்னு நினைக்கிறேன், அதனால கேட்டேன். படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனா லென்த் தான் கொஞ்சம் கூட. நல்லா இருக்கும் ப்ரோ படம். எனக்கு அந்த படம் ஏன் பிடிச்சிச்சு நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஒரு ஆணவ கொலையை எப்படி தமிழ் சினிமாவில இருந்து முற்றிலும் மாறுபட்டு காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருந்தாங்க. நைஸ். கமெண்ட்ல ஒருத்தர் சேத்துமான் அந்த படம் யாராவது இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஃபீட்பேக் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். நான் சொல்லிட்டு அப்புறம் சொல்றீங்களா விஷால் ப்ரோ, இல்லை சொல்றீங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. எனக்கு அந்த படம் பிடிக்கும். அது வந்து ஓடிடியில் தான், டைரக்ட் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் எந்த ஓடிடின்னு மறந்துட்டேன். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு இது வந்து அவங்க சொல்ல வந்த கருத்தும் சரி இதுவும் சரி எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அந்த உங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸு அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. தலைவா, எனக்கு அதே மாதிரி அந்த படத்துல ஒரு டவுட். எந்த படத்துல ப்ரோ? தொடரும் படத்துல தான். அவர் மகனை தான் கடத்தி கொண்டு போறாங்க, எல்லாமே கெஸ் பண்ணியாச்சு. ஆடியன்ஸுக்கு அது முக்கால்வாசி தெரியிற ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டாங்களோ, கொஞ்சம் லென்த் ஓவர் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ப்ரோ ஒரே நிமிஷம், நான் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிலையும் பேசல. சிம்பு மேல இருந்த ஒரு இதில் தான் பேசினேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி, லீவ் ஆகிக்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ. நோ வரிஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அது ஒருத்தவங்க பார்க்குற விஷயம் பொறுத்து தான் ப்ரோ. இப்போ அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த லேகு உங்களுக்கு லென்த்தாக கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு பார்க்குறப்ப அந்த லென்த்து இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு அதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக தான் வந்து சீன்ஸ் வச்சுருந்ததா நான் ஃபீல் பண்ணுறேன். அது எப்படின்றது வந்துட்டு அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ் நிறையா அந்த படத்தில் இருக்கிறதுனால அது எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மலையாள சினிமா ஆக்டர்களை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லட்டுங்களா? அது என்னன்னா, அவங்களே ஓன் வாய்ஸில் ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் சரி, தேட்டர் ரிலீஸ் ஆனாலும் சரி டப்பிங் பேசுறாங்க. மற்ற நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க? எங்க பேசுறாங்க? எத்தனை பேருங்க பேசுறாங்க? இல்ல விஷால் ப்ரோ சீரியஸா தான் சொல்றேன். மலையாளம் ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க நிறைய படம் எவ்வளவு படம் வேணா எடுத்து பார்க்கலாம். ஆனா மோகன்லால் பேசுறாரு தலைவா, மம்முட்டி பேசுறாரு, டொவினோ தாமஸ் பேசுறாரு, பகத் பாசில் பேசுறாப்படி, எல்லாருமே பேசுறாங்க. முன்னணி ஆக்டர் அங்க இருக்கவங்க எல்லாருமே தமிழ்லயும் டப்பிங் பண்றாங்க.
துல்கர் சொல்லுங்க. சல்மான் ப்ரோ வந்து லத்தீன் அவங்களுக்குலாம் தமிழ் அடிச்சிருக்காரு. தெரியும், அவங்களுக்குலாம் தமிழ் அப்படி தெரியுது, சொல்லுங்க நம்ம கமலு. ஊருக்காரங்களுக்கு இல்ல தெரியல சொல்லி இல்ல புரிய வைங்க. மலையாளம். நான் சொல்றேன் 6K ப்ரோ. மலையாளம் நம்மளால டப் பண்ண முடியாது. நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்னால ஆஹ் மலையாளம் டப் பண்ண முடியாது. அது நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். உம் நீங்க இங்க மத்த இருந்து மலையாளம் தமிழ் படம் அவங்க சேனல்ல பிளே ஆனாலும் ஸ்ட்ரைட்டா தமிழ்லயே ஆகும், அது தமிழ்ல அவங்களுக்கு தான் புரியும். வரும். சூர்யா டிவில தமிழ்ல தான் வரும். ஆமா. சில 1 2 இன்னொன்னு நீங்க இல்ல சொல்ற எல்லா தெலுங்குல போடுவாங்க. ஆக்டர்ஸுமே சென்னையில இருந்து போனவங்க தலைவா. துல்கர்லாம் இங்க படிச்சவரு. எல்லாருமே நீங்க தெலுங்குல எடுத்துக்கோங்க, எல்லாருமே இங்க இருந்து போனவங்க. அதனால அவங்களுக்கு தமிழ் நல்லா வரும். நம்ம கிட்ட கமல் இருக்காருங்க, கமலுக்கு தெரியாத லாங்குவேஜா? மனுஷன் பேசாத நேத்து கன்னடாவை புடிச்சது பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா அப்படி பேசுறான் தலைவன். இன்னைக்கு அவர் அப்பாலஜி. ப்ரோ அதான் தலைவா, இப்ப நான் இங்கேயும் கேட்கணும் வந்த தலைவா, இப்ப கேட்கணும் வந்தது கேள்வி. இப்ப ஏதோ கர்நாடகால தக்ல இப்ப ஃபேன் பண்ணிட்டாங்களாமா. ஆமா ப்ரோ. அத இல்ல பத்தி நம்ம ப்ரோ, ஃபர்ஸ்ட்லயே எல்லா பேசணும். விஷயமும் கிளியர் ஆயிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது ப்ரோ. யாக்குஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னு ஈவினிங் நியூஸ் இல்ல இப்ப வந்துச்சு. கிளியர் பண்ணிட்டாங்க போல. யாக்குஸா ப்ரோ சொல்றாரு. ஏங்க அவர் அவர் அங்கதான் சும்மா இருக்காரு. சொல்றாருங்க. அவர் சும்மா ஏங்க சொல்றாருங்க. யாக்குஸா ப்ரோ அடுத்த சும்மா சொல்லுங்களா? டாபிக் போகுது. ஏன்னா இங்க சரி ப்ரோ, இன்னொரு டாபிக் தக் லைஃபை பத்தி. சொல்லுங்க சொல்லுங்க சார். கேட்டுருங்க அவர் கேட்டுருங்க. தக் லைஃப் வேணாம்னு சொல்லி தான் அடுத்த டாபிக் போலான்னாரு. இல்ல இல்ல, அது இந்த இது படத்தை பத்தி இப்ப 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? அது என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா, சிசிவில ஆனா பார்த்ததே வந்து இங்க சிக்கு, பாக்குற நீ மாதிரி கேட்கறதுக்கு இருக்கும் முன்னாடி அப்படிங்கிற ஒண்ணு மாதிரி சொல்லிடுறேன். இருந்துச்சு. நீ எதனா ஒண்ணு கேட்டு கொளுத்தி போட்டு விட்டுறியா, அப்படியே பத்தி எரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து என்னென்னமோ பேச, என்னென்னமோ பண்றியா நீன்ற மாதிரி யார் யாரோ எங்கெங்கோ கொண்டு போயிடுற. இப்படிதான் எங்க இல்ல தலைவா, ஆரம்பிச்ச தெரியுமா நீ? சிம்புவும் தனுஷையும் ஸ்டேஜ்ல அழுவுறாங்கன்னு ஆரம்பிச்ச. ஆனா கடைசியில அது டான்ஸ்ல கொண்டு போய் நிக்க வச்சு அது சிம்பு எங்கெங்கோ கொண்டு கெரியர் போயிட்ட நீ. சிம்பு கெரியரே சரி பேசிட்டாங்க சுகுமார் ப்ரோ, எல்லாருமே. முடிச்சிடலாமா? அதுதான் என்னன்னா இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியலையே. 10 மணிக்கெல்லாம் என்னாச்சு? இல்ல இல்ல, அதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஓ ஓகே ஓகே. தலைவா தலைவா, அதை விடுங்க. இப்ப நேத்து இந்த ஃப்ரீடம் டைரக்டர் வந்து பேசினாப்புல, இது ஆமா. ப்ரொடியூசர். நீங்க அந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா? எனக்கு அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. அதை பத்தி பேசி முடிச்சுக்கலாம் தலைவா. சூப்பர். லாஸ்டா ஒரு நல்ல டீசர் விஷயம் பேசி டீசர் எனக்கு முடிச்சுக்கலாம். டீசெண்டா இருந்துச்சு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்லயே அப்டேட்லயே சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு. பாய். ஜால் ப்ரோ, ஜால் ப்ரோ, உங்ககிட்ட யாரோ வெற்றியில் எப்போ புக்கிங் ஓப்பன் கேட்டிருக்காங்க மாட்டுங்க கமெண்ட்ஸ்ல. அதை மட்டும் போட்டு இல்ல, விட்டுருங்க. பாய் சொல்லிட்டாரு என் பண்ணிருங்க. இல்ல அப்புறம் பிவிஆர் ஐநாக்ஸ் எப்போ புக்கிங் தெரியுமா நாளைக்கு தமிழ்நாட்டுல? நாளைக்கு ப்ரோ. பிவிஆர் நாளைக்கு 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 பகல்லேவா? ஏதாவது நைட்டு. இன்னைக்கு நைட்டா? நாளைக்கு நைட்டு. இன்னைக்கு இன்னைக்கு நைட் தானா? நைட்டுப்பா. ம். நாளைக்கு நைட்டுன்ற மாதிரி சொன்னாங்க முன்னாடி. இல்ல இன்னைக்கு நைட். ஓகே ஓகே. ஓகே ஓகே. சரி தேங்க்ஸ். பை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய் பாய் பாய். நாளைக்கு 8 மணியா ப்ரோ? நாளை மறுநாள்ல இருந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து ஃபைனலுக்காக எப்பவும் போல 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்ச உடனே போச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல 8 to 10 நம்ம ரெகுலர் ஸ்பேஸ்க்கு போயிடும். ரிலாக்ஸா நிம்மதியா. ஓகே பாய். ஓகே ப்ரோ. ஓகே பை. 12, 13, 14 லீவு. இல்ல அது ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். 12, 13, 14 கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டேன்.